அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மார்ச் மாத ராசி பலன்களை பத்தி பார்க்க போறோம். இந்த மார்ச் மாசம் ஆரம்பிக்கும் போதுல சூரிய பகவானும் சனி பகவான் கும்பத்திலையும், புதன் சுக்கிரன் ராகு மீனத்திலையும், குரு பகவான் ரிஷபத்திலையும், செவ்வாய் பகவான் மிதுனத்திலையும், அதே மாதிரி கேது பகவான் கன்னியிலையும், இது இல்லாம சந்திரன் 12 ராசியிலையும் இந்த மாதத்துல பெயர்ச்சி ஆவார். அதை பத்தி இப்ப நம்ம பேச போறோம். அதுவும் இல்லாம இந்த பெயர்ச்சின்னு சொன்னேன் பாத்தீங்களா, இந்த மாசத்துல மார்ச் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் மீனத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே மாதிரி முக்கியமான பெயர்ச்சியான சனி பெயர்ச்சி மார்ச் 29ஆம் தேதிக்கு அப்புறம் மீனத்துக்குள்ள பெயர்ச்சி ஆகிறார். இது மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தா மார்ச் 1ஆம் தேதியே மத்தியானம் நேரத்துல 1 மணியை போல சுக்கிரன் வக்ரம் ஆகிறார். அதே மாதிரி மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் வக்ரம் ஆகிறார். இந்த மாசத்துல இன்னொரு முக்கியமான குறிப்பும் இருக்கு. என்னதுன்னா 5 கிரக கூட்டணி. 5 கிரகங்களும் ஒரு இடத்துல கூட்டணி வைக்கிறனால எந்த வகையான யோகங்கள் நடக்கும், எந்த வகையான பாதகமான தன்மையா இருக்கும். என்ன சொல்ல போனா திடீர்னு ஒருத்தர் டாப்புக்கும் வருவாங்க, திடீர்னு ஒரு சில ராசிக்காரர்கள் பள்ளத்துக்கும் போவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் யார் யார் அந்த ராசிகள், 12 ராசிகள் நமக்கு இருக்கு. கோச்சாரம் வரும்போதுல சந்திரன் பேர்ச்சியாக எந்தெந்த ராசிகளுக்கு அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஃபுல்லா இந்த வீடியோல பார்ப்போம். கடகராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாதமானது உங்களுக்கு 9ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கு. என்னன்னு சொல்ல போனா 4, 5 வரும். மகாலட்சுமி ஸ்தானத்துல எல்லா கிரகமும் சேருது. அப்படின்னா மிகப்பெரிய யோகம் கிடைக்குமா அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. தந்தையாரோட உடல்நிலைக்கு மிகப்பெரிய பாதிப்பும் ஏற்படும். சனி ராகும் இணைப்பு, ஒரு கெட்டதும் நடக்கும், ஒரு நல்லதும் நடக்கும். கடகராசியினருக்கு ஒரு நெகட்டிவும் நடக்கும், ஒரு நல்லதும் நடக்கும். மிகப்பெரிய பிளஸ்ஸாகவும் அது அமையும், அட் த சேம் டைம் மிகப்பெரிய மைனஸாகவும் இருக்கும். ஏன்னா ரெண்டையுமே சேர்த்து சொல்றேன். ஏன்னா 9ஆம் இடத்துல சனி ராகு சேர்க்க, சுக்கிரன் புதன் இணைவு, சூரியனும் சேர்றாரு. அப்படிங்கும் போதுல என்ன அர்த்தம், தந்தையாரோட உடல்நிலை ரொம்ப 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 கவனமா பார்த்துக்கணும். உயிர்காரகத்துல மற்றபடி பொருள்காரகம்லாம் சகலமும் உங்களை தேடி வரும், அதுல எல்லாம் ஒரு குறையும் இருக்காது. அதுவும் இல்லாம 10ஆம் அதிபதி போய் உங்க ராசிக்கு 12ல இருக்காரு. அப்படின்னா என்ன, தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப கவனம். தந்தையாருடைய உடல்நிலையும் தொழில் ஸ்தானமும் ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்க வேண்டிய ராசியினர் நீங்க. ஒண்ணு தொழில் முடங்கி போயிடும், இல்லையா தந்தையாருடைய உடல்நிலை பாதிக்கப்படும். என்ன இப்படி சொல்ற, ராசிக்கு 9ல இருந்தா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். நான் தான் சொல்றேன், ஒரு பெரிய ஜாக்பாட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு பெரும் பணம் வரலாம். ஆனா அந்த பெரும் பணம் வரும்போது ஏதோ ஒரு இழப்புகளும் வரலாம். அந்த மாதிரிதான் நடக்கும். அதனால எதிலும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை, கடக ராசியினருக்கு பாதிப்பு இல்லை, கடகராசி பிள்ளைகளுக்கு பாதிப்பு இல்லை, கடகராசினர் தாயாருக்கு பாதிப்பு இருக்கு. வேணா 9ஆம் இடத்துல நீச்ச வக்ரம் உச்ச வக்ரம் அடைகிறார், நீச்ச கிரகங்களோட சேர்ந்து தாயாரோட உடல்நிலை இருந்தா பாதிப்போம். 5ஆம் அதிபதி 12ல. சோ பிள்ளைகளால மருத்துவ செலவு நீங்க பண்ணுவீங்க, இல்ல பிள்ளைகளுக்காக ஒண்ணு நீங்க பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவு பண்ணுவீங்க, இல்லையா நீங்க மருத்துவமனைக்கு போகணும். பிள்ளைகளால நீங்க மருத்துவம் அப்படின்னா என்ன, நீங்க விளையாட்டா பிள்ளைகள் பண்ணா அதனால நீங்க மருத்துவமனைக்கு போற இது வரும். ஒண்ணு இல்ல, இப்ப உங்க ஒய்ஃப் கன்சீவா இருக்காங்க, நீங்க மருத்துவமனைக்கு போய் தானே ஆகணும். அதுவும் அதாவது கன்சீவ் ஆனாங்கன்னா அதுவும் செலவு தான். அந்த செலவும் குழந்தைக்காண்டி தான் போறீங்க. இதுவும் இது மாதிரி. அட் த சேம் டைம் நீங்க வண்டி வாகனத்தினால ஒரு வண்டி வாகனத்துக்கு பழுதும் ஏற்படுது, அதனால ஒரு செலவு வருது, அதுவும் ஒரு செலவு தான். பட் ஆனா அந்த வண்டி பெரிய வண்டியா இருக்கும். அதாவது ஆடம்பர வண்டிகளை வச்சிருக்கவங்க, ராயல் என்ஃபீல்டு, பெரிய பெரிய கார், கியா கார், அந்த கார் இந்த கார், இந்த பெரிய லக்ஸூரியஸா இருப்பீங்க பாத்தீங்களா, இந்த நேரத்துல உங்களுக்கு அதுக்கு செலவு பண்ணுவீங்க. வாகனத்துக்கு செலவு பண்ற நேரம் இது. வண்டி வாகனத்துக்கு வித்துருவீங்கன்னு சொல்லல, செலவு பண்ணுவீங்க. அதாவது பழுது பார்ப்பீங்க, ரிப்பேர் பண்ணுவீங்க. வண்டி வாகனத்தை பூரா ரிப்பேர் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்க சொத்து, ஆல்ரெடி இருந்த சொத்துக்களுக்கு வேற ஏதாவது அந்த எம்டி லேண்டா இருந்தா அதை என்ன செய்யலாம், மோஸ்டா அதுல எல்லாம் விற்கணும்னு நினைக்க வராது, செலவு பண்ணணும். அந்த இடத்துல இதை நம்ம உருவாக்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு எம்டி லேண்ட் இருக்காங்கக்குள்ள வீடு கட்டணும்னு நினைச்சா அது ஒரு செலவு தானே. எம்டி லேண்டை வீடு கட்ட வேண்டாங்க, ஒரு 10 மரத்தை நடுவோம் அப்படின்னு நினைச்சா கூட அது உங்களுக்கு செலவு தானே. இல்ல ஒரு வேலியை போட்டு வைப்போம்னு நினைச்சா அது உங்களுக்கு செலவு. அந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும் அப்படின்னு சொல்றேன்.
வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்திலையும் பூமி சார்ந்த அமைப்புகளையும் ஒரு செலவு ஏற்படும் அப்படின்னு சொல்றேன். இது காரணம் என்ன? பூமி காரகன் செவ்வாய் 12லையும் 4ஆம் அதிபதி உச்ச வக்ரமும் அடையிறனால பூமி சார்ந்த அமைப்புகளையும் வண்டி சார்ந்த அமைப்புகளையும் பழுது நீக்கணும், பிரச்சனை இருந்தா அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரும். அதே மாதிரி தாயாரோட உடல்நிலை எல்லாம் தேறி வரும், அதுல எல்லாம் ஒரு குறையும் இருக்காது. தந்தையாரோட உடல்நிலையும் பாதிப்புன்னு சொன்னேன். தாயாரோட உடல்நிலை நல்லா இருக்கும். தந்தையாரோட உடல்நிலை குரு எப்படி இருக்கார்? பரிவர்த்தனை யோகத்துல இருக்கார். நெகட்டிவா சொல்றேன், ஒரு இப்படியே ஒரு ஃப்ளோல போவார் அவரு. சடனா ஏதாவது பாதிப்புங்கிற மாதிரி உள்ள தன்மைகள் எல்லாம் கிடைக்கும். அதனால கவனமா பார்த்துக்கணும். வேற எதுவும் நெகட்டிவா வேற எதுவுமே நெகட்டிவ் இல்லை. தொழில் ஸ்தானத்தை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். அதே மாதிரி வாக்கு கொடுக்கறது கவனமா பார்த்துக்கணும். யார்கிட்டையும் அவசரப்பட்டுலாம் வாக்கு கொடுக்க வேண்டாம். 2ஆம் அதிபதி மார்ச் மாசம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் இடத்துக்கு பயணிக்கிறார். எங்க 8ஆம் இடத்துல நான் இங்க 2ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம், அதோட ராகு இணையுது, சனி இணையுது. உங்க வார்த்தைக்கு முக்கியத்துவம் கிடைக்காது. ஜனனகால ஜாதக அமைப்பு மட்டும் 10ஆம் இருந்தா கடகராசியினருக்கு உங்களோட வாக்கு பழிக்க, நீங்க உங்க வாக்கு பொய் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். வார்த்தைகள் விஷயத்திலையும் தொழில் ஸ்தானத்திலையும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருப்பது நல்லது. அதே மாதிரி கடன் சார்ந்த அமைப்புகள், வீட்டு கடன் வாங்கியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இன்னும் சொல்ல போனா வீட்டு கடன் வாங்கியிருந்தா பிரச்சனை இல்லைங்கிறதோட 4ஆம் இடம் வக்ரம்ல, சோ அது செலவு தான். எப்படா பணத்தை புரட்டி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு தன்மை வீட்டு கடன் சார்ந்த அமைப்புல இருந்தா நீங்களாம் கவனமா இருக்கணும். எப்படா அந்த பணத்தை திருப்பி கொடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அமையும். ஏன்? 4ஆம் அதிபதி உச்சமா இருக்கும் போதுல கடனை திருப்பி கொடுத்துருவான். 4ஆம் அதிபதி உச்ச வக்ரம் அடையும் போதுல வீட்டால ஏற்பட்ட கடன் கொஞ்சம் பாதிப்பு உண்டு பண்ணும் அப்படிங்கிற உள்ள அமைப்பு. மற்றபடி சிறு சிறு பயணங்களால் ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா சிறு சிறு பயணங்கள் பண்றதுக்கு நண்பர்களே உதவி பண்ணுவாங்க. வா நம்மெல்லாம் சேர்ந்து குரூப்பா அங்கே போயிட்டு வருவோம், வா நம்மெல்லாம் சேர்ந்து இங்கே போயிட்டு வருவோம். இந்த அமைப்பு எப்படின்னா 9ஆம் இடத்துல 5 கிரகங்கள் சேர்ற அமைப்பு எப்படின்னா, இந்த ஆராய்ச்சி படிப்பு படிப்பாங்க பாத்தீங்களா, பிஹெச்டி ஸ்டாட்ஸ். இந்த நேரத்துல அவங்கலாம் பிஹெச்டி முடிச்சிருவீங்க. கடகராசியினர் மோஸ்டா முடிப்பீங்க. ஏன்னா 9ஆம் இடம்ங்கிறது ஒரு ஆராய்ச்சி ஸ்தானம், ஆராய்ச்சி படிப்புக்கு உண்டான ஸ்தானம். அந்த இடத்துல சனி ராகு இந்த மாதிரி கிரகங்கள் சேரும்போது ரொம்ப நாளா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருந்த ஒரு வேலைக்கு பலன் உண்டு. ஆராய்ச்சி படிப்புக்கு அந்த மாதிரி உள்ள அமைப்பு. பெரும் தனவந்தர்களும் தனவானாவும் இருந்தீங்கன்னா தானம் தர்மா அதிகமா பண்ணுவீங்க இந்த நேரத்துல. நான் அதை ஓப்பனாவே சொல்லிடுறேன். ஏன்னா 9ஆம் இடத்துல இத்தனை 5 கிரகங்கள் சேரும் போது தன்னையே அறியாம இந்தாங்கன்னு எடுத்து கொடுப்பீங்க. அதே மாதிரி நீர்நிலைக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. நீர்நிலைக்கு பக்கத்துலன்னா ஆத்துக்கு பக்கத்துலயோ குளத்துக்கு பக்கத்துலயோ இல்லாட்டி கடலுக்கு பக்கத்துலயோ இருக்கிற கடகராசினர் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க. விஷ ஜந்துக்களோட தாக்கம் உங்களுக்கு வரும். நீர்நிலைக்கு பக்கத்துல இருக்கும்போது மீன் கடிக்குன்னு சொன்னா இதனே விஷ ஜந்துக்கள் ஆபத்து அப்படிங்கிறீங்கன்னா ஒண்ணு இல்ல, ஒரு தேள் வரலாம், இல்ல வீட்டுக்கு பாம்பு இது சார்ந்த அமைப்புகள் வரலாம். விஷ ஜந்துக்களால கொஞ்சம் கவனமா இருக்கணும் கடகராசினர் நீர்நிலைக்கு பக்கத்துல இருக்கிறவங்க. அதே மாதிரி இந்த நேரத்துல கடல் சார்ந்த இடத்துக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா, ஒன்றும் இல்லை கன்னியாகுமரி சைடு போனீங்கன்னா, இல்ல சென்னை மெரினா பீச் பக்கம் போனீங்கன்னா ரொம்ப கடல்ல விளையாட வேண்டாம். கொஞ்சம் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேயே விளையாண்டுட்டு வாங்க. இல்லாட்டி உங்களுக்கு அது பாதிப்பு தன்மையை, கடகராசினருக்கு பாதிப்பு தன்மையை ஏற்படுத்தி தரும் கடல் சார்ந்த அமைப்புகள்ல. அடுத்தது என்ன பாதிப்பே பேச சாதகமே இல்லைன்னா ஆராய்ச்சி சார்ந்த படிப்பு படிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி உயர் கல்வி யூஜி பிஜி பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும். ஸ்கூலிங் லெவல்ல படிக்கிறவங்களுக்கு சற்று மந்த நிலை தான் ஏற்படும். நான் உள்ள சொல்லிடுறேன். ஏன்னா நெகட்டிவா, ஏன்னா ஆசைக்கு வார்த்தைகளை பேசிட்டு நான் நெகட்டிவா பேசக்கூடாம பாசிட்டிவா பேசிட்டு நெகட்டிவா நடந்துச்சுன்னா அது நீங்க என்னை திட்டுவீங்க. அதனால ஆசைக்கு பேசக்கூடாது. 4ஆம் அதிபதி உச்ச வக்ரம் அடையும் போதுல ஸ்கூலிங் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இதா தான் இருக்கும். அதே மாதிரி நீங்க சேர்த்து வச்சிருக்க பணம் அதனால ஒரு பாதிப்பு நிகழும், பலனற்று போகும். அதாவது பேங்க்ல 10 லட்ச ரூபாய் பணம் உங்கள்கிட்ட இருக்கும், வீட்டுல 10 ரூபாய்க்கு தடுமாறுவீங்க. பேங்க்ல பார்த்தோம்னா அந்த 10 லட்ச ரூபாய் பிக்சட் டெபாசிட்ல இருக்கும், இப்ப எடுக்க முடியாம இருக்கும். வீட்டுல அந்த 10 ரூபாய் இல்லாம நீங்க கஷ்டப்படுவீங்க. அதாவது அந்த பெரும்பணம் இருந்தும் பயனில்லை, அந்த மாதிரி அமைப்பு ஏற்படும். உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கும் ஆனா அது பயனளிக்க மாட்டேங்குது அப்படின்னு இந்த நேரத்துல நீங்க யோசிப்பீங்க. இந்த மார்ச் மாசம் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும். எல்லாமே இருந்தும்
அது எதுவுமே எனக்கு பயனளிக்கலை அப்படிங்கிற ஒரு தன்மையில உங்களுக்கு நிகழும். இந்த மார்ச் மாசத்தை பத்தி ஃபுல்லா ஒன்லைன்ல கடகராசிக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, எல்லாம் இருந்தா பயனளிக்காதுங்க. சிம்பிள். ஸோ அதனால நீங்க எதா இருந்தாலும் பார்த்து பண்ணுங்க. சரியா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள், பேங்க் ரிலேட்டடா இருக்கிறவங்க, ஆசிரியர் பணியில இருக்கிறவங்க, ஆராய்ச்சி படிப்புல இருக்கிறவங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். ஏன்? உங்களுக்கு பொழப்பே தானம் பண்றதுதான். இப்ப ஆசிரியரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால ஒரு 30 பிள்ளைகள் படிக்கிறாங்க, நீங்க அதுக்கு காசு வாங்கிட்டு தான் பண்றீங்க. ஆனாலும் நீங்க அந்த 30 பிள்ளைகளுக்கும் பாடம் எடுக்கிறீங்க. நீங்க உங்களோட பேர் இந்த நேரத்தை வெளியில வரும். ஆசிரியர் துறையில இருக்கிறவங்களுக்கு பேர் வெளியில வரும். இந்த ஸ்டாஃப் ஒரு நல்ல ஸ்டாஃப், பரவாயில்ல, டீச்சிங்ல பெஸ்ட், நல்லா டீச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேர் வரும். அடுத்தது ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறவங்க, பரவாயில்ல, அவன் இவ்வளோ நாள் எஃபோர்ட் போட்டிருந்தாலும் நல்ல ரிசர்ச் பண்ணியிருக்கான், நல்லா கூர்ந்து கவனிச்சு இந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கேன்சர் ரிலேட்டடான டாக்டர்ஸா இருந்தீங்கன்னா இந்த நேரத்துல உங்களோட பேஷண்ட்டை உங்களால குணப்படுத்த முடியும். அது எப்படின்லாம் எனக்கு தெரியாது. வேணா 9ஆம் இடத்துல 5 கிரகங்கள் சேரப்படும் போதில் அந்த ராகு குரு அந்த இணைவு அங்க, அதாவது ராகு குரு இணைவுனா என்ன, குருவோட வீட்டுல ராகு இருக்கிறனால அந்த கேன்சர்ஸ் அந்த அமைப்புல உள்ள டாக்டர்ஸா இருந்தீங்கன்னா உங்களால அதை கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி டயபெட்டிஸ் பேஷண்ட்டையும் உங்களால கிளியர் பண்ண முடியும். டயபெட்டிஸ் டாக்டராவோ இல்ல பீடியாட்ரிஸ்ட் டாக்டராவோ இல்ல கேன்சர் ரிலேட்டட் டாக்டராவோ நீங்க இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வீடியோவை பாக்குறீங்கன்னா உங்களோட கிளைண்ட்ஸை இந்த நேரத்துல உங்களால ட்ரீட்மெண்ட் கரெக்டா கொடுக்க முடியும். கிளைண்ட்ஸ் அதிகமா வர மாதிரி உள்ள சூழ்நிலை அமைச்சுக்க முடியும். நெகட்டிவா இல்ல பாசிட்டிவா அவங்களோட பிரச்சனையை உங்களால தீர்த்து வைக்க முடியும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. சரியா? அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்கள், உங்க நட்சத்திராதிபதி 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு போறார். இதோடய உங்களுக்கு அற்புதமான நேரம் வேணும். இதனால் நட்சத்திராதிபதி 8ல இருந்தாரு, அட்டமச்சனி, அதே மாதிரி நட்சத்திராதிபதி 8ல எல்லாம் டிப்ரெஷன் ஆகும். அப்படி இந்த மார்ச் 29க்கு அப்புறம் எல்லா ப்ராப்ளமும் கிளியர். ஒரே ஒரு சிக்கல், சனி ராகு இணைவு இருக்கு. இந்த சனி ராகு இணைவும் தாண்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சுத்தமா கிளியர். தந்தையாரோட உடல்நிலை மட்டும் கவனமா பாத்துக்கோங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல நீங்க ஏறுறீங்க, உங்க நட்சத்திராதிபதி ஏறுறாரு, அப்படிதான் சொல்லணும். அப்படிங்கும்போது இந்த நேரத்துல கடகராசி பூச நட்சத்திரக்காரரோட தந்தைக்கு உடல் அளவுலையும் மனதளவுலையும் நிறைய பாதிப்புகள் ஏற்படுதும். அந்த பாதிப்புக்கு காரணம் நீங்களாவே கூட இருக்கலாம். அதனால நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். தந்தை இருக்கிறவங்க கூட, பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தை இருக்கிறவங்க தந்தையோட உடனே ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். எனக்கு தந்தை இல்லை சார், நான் என்ன சார் பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா? தானம் தர்மம் பண்றதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, அளந்து போடுங்க. அது உங்களோட விருப்பம், தர்மம் தலை காக்கும், அது உங்களோட விருப்பம். ஆனா செய்யறத பார்த்து செய்யுங்க. அல்லாட்டி யாருக்கு செய்யறோங்கிறத தெரிஞ்சுக்க செய்யுங்க. தப்பானவங்களுக்கு செஞ்சுட்டு எனக்கு அவங்க பண்ணலையே செய்யலையே அப்படின்னு நினைச்சு வேதனை படுறது வேஸ்ட். சரியா? செஞ்சுட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு போயிருங்க. ஓகேவா? அடுத்தது ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள், தொழில் ஸ்தானத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் நீங்க தான். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருந்தா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. சொந்த ஊர்ல தொழில் பண்ணும் போதுல யாரையும் முழுசா நம்ப வேண்டாம். ஏன்? உங்க நட்சத்திர அதிபதி நீச்சம் பெற்று வக்ரம் அடைந்து 9ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழில நண்பர்களை நம்பி விட வேண்டாம். நீங்க தனிப்பட்டு என்னால என்ன முடியுமோ அதை நான் செய்யறேன்னு நீங்க போனீங்கன்னா பாதிப்பு நிகழாது. இல்ல நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன், அவங்க எனக்கு இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான். யாரையும் நம்ப வேண்டாம் தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரையும். மற்றபடி எல்லாம் நல்லா இருக்குமான்னு கேட்டா எல்லாம் நல்லா இருக்கும். திருமண அமைப்பு கொஞ்சம் பாதிப்பு தன்மை நிகழும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஏன்னா ராசிக்கு 7ஆம் அதிபதி 8ல இருந்து 9க்கு போகும்போது ராகுவோட இணைகிறார். அது கொஞ்சம் தப்பு. சனியும் புதனையும் இணைஞ்சா அது சூப்பரு. ராசிக்கு 7ஆம் அதிபதியும் நட்சத்திராதிபதியும் இணையும் போதுல அது நல்லா வேலை செய்யும். ஆனா ராகு வரும்போதுல கொஞ்சம் முரண்பாடுகளை ஏற்படுத்தி விடும், சண்டையை ஏற்படுத்தி விட்டு போகும். காசிப்ஸ், அதாவது நீங்க ஒன்றும் உங்க மனைவி மேல சந்தேகப்படுவீங்க, இல்லை மனைவி உங்க மேல சந்தேகப்படுவாங்க ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு. அதனால அதெல்லாம் சந்தேகம்லாம் பண்ண வேண்டாம், நார்மலா போனாவே போதும், எல்லாம் நல்லா இருக்கும். சரியா? வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதி ஆலோசனை இருந்தால் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.